ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நம்ம வீட்டில் உள்ள அஞ்சல் பெட்டியில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம சளியை குணப்படுத்திடலாம். நம்ம இதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருடைய வீட்லேயும் அஞ்சல் பெட்டியில் இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கும். இதை வச்சு வீட்டிலையே நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம், வீட்டு வைத்தியம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒரு கிண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் என்னென்ன நம்ம போட போகிறோம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ஓமவல்லி இலை ஒரு 4 ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, அல்லது கற்பூரவள்ளி செடின்னு சொல்லுவாங்க. இது துளசி, கருப்பு துளசி, கருந்துளசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துளசி அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இதை நுணுக்கி எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி, இதில் கொஞ்சமாக நம்ம தோல் சீவிட்டு இஞ்சியும் தட்டி நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன். இந்த லெமன் ஆஃப் சைஸ் போதும். இதை புழிஞ்சு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 4 துண்டாக கட் பண்ணி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிடும். ஓகே, நம்ம இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஒரு பொருளாக போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியெல்லாம் கழுவிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அது மாதிரி மிளகு சீரகத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். லெமனை நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம். அது மாதிரி ஓமவல்லி இலையில் ஒரு 2 இலை நம்ம எடுத்துருக்கோம். 2 இலையும் கட் பண்ணி நல்லா எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கனாக்க நம்மளுடைய துளசியும் நம்ம போட்டுக்கலாம். துளசியும் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா சாறு இறங்கட்டும். இப்போ மிளகு சீரகம் இஞ்சி எல்லாம் நுணுக்கிக்கிட்டு வந்துடலாம். மிளகு சீரகத்தை நுணுக்கியாச்சு. இதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சியும் தட்டி இதில் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா கொதித்து இதனுடைய சாரெல்லாம் உள்ளுக்குள்ளார நல்லா இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு. பையன் 10th படிக்கிறான். இன்றைக்கி ஸ்கூல் உண்டு. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. கிறிஸ்டின் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு லீவு, கிறிஸ்டின் ஸ்கூல் அப்படின்றதுனால. தம்பி 10th படிக்கிறதுனால தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூலு இருக்குது. அதனால் இந்த கஷாயத்தை கொடுத்தோம்னா நைட்டு அச்சுன்னு திம்மிக்கிட்டே இருந்தான். இதை கொடுத்தேன். கொஞ்சம் ஓரளவு சளி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, காலையில் ஒரு டோஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா சளி ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இப்போ கஷாயம் வச்சிட்ருக்கேன். நல்லா சாரெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கட்டும். இறங்கினதையும் நம்ம வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். சரிங்களா? கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. மணி 7:30 போகுது. இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பி ஆகணும். நல்லா சூடு ஆற வச்சு நம்ம கொடுத்துருவோம். அது உள்ள சாப்பாடையும் ஊட்டிக்கலாம். டைம் ஆகிடுச்சு. பையனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கலாம். கஷாயமும் கொடுத்தாச்சு, சாப்பாடும் கொடுத்தாச்சு. பையன் ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. அடுத்து அந்த குழந்தை பிறந்த நாய்க்கு பால் கொடுக்க போகிறோம். பாருங்க எப்படி பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு நல்லா பால் திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இருக்கு. அப்புறம் எதுக்கு அங்கே ஓடுற? ஏய், இங்கே வாடி. ஏன் இந்த அலைச்சாலையிற நீ இன்னைக்கு? இங்கே வா. இங்கே வாடி. பாலை ஊற்றிக்கலாம். பால் நல்லா திக்காக காய்ச்சி நல்லா எப்படி ஆடை படர்ந்துருக்கு பாருங்கள். ஊற்றிக்கலாம். வா. எவ்வளோ அலைச்சாலையிற. வானு கூப்பிடும்போதெல்லாம் வரதில்லை. பசி எடுத்தால் மட்டும் வர வேண்டியது. குடை. ஓகே. குழந்த பிறந்திருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அதனால் இப்போ 3 நேரமும் வந்துடும் சாப்பிட்றதுக்கு. காலையில் பால், பன்னு, பிஸ்கெட் எதுனாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போடுவோம். சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அடுத்தது மதியம் போல் வருவாங்க, இல்லை சாயந்தரம் போல் வருவாங்க. பசி எடுத்தால் வந்துடுவாங்க. வேறு எங்கிட்ட கிடச்சதுன்னா வரமாட்டாங்க. கிடைக்கல அப்படின்னாக்க வாலாட்டிக்கிட்டு இங்கேயே நின்றுவாங்க. இல்லை வேறு பால் குடிச்சாச்சு. எதுவும் ஒரு பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வளர்த்தோட வந்தான். அவ்வளோதான். ஏதோ நம்மளால் முடிஞ்சது வயலாக ஜீவனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். வயிறெல்லாம் பாருங்கள் ஒட்டக்குன்னு இருக்குது. அப்புறம் 6 குழந்தைங்களுக்கும் பால் கொடுக்கணுமில்ல. ஓய், இங்கே பாரு. போதுமா? என்ன வேணுமா? போதும். ஓடிருச்சு. வேணும் அப்படின்னா நிற்கும். போதுங்க, ஓடிருச்சு. தான் ஃபுல் கிண்ணியும் குடிச்சிட்டாங்களே மேடம். ஃபுல் கிண்ணியும் குடிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு பன்னு, தம்பிக்கு வச்சுருந்த பண்ணையும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, இனிமேல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப பசி எடுக்கும்போது தான் வருவாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.